இப்போ தமிழ்நாட்டுல அதிகமா பேசப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, டிவிக்கு ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய முதல் கையெழுத்தான இந்த 200 யூனிட் கரண்ட் எப்படி வந்து அப்ளிகபிள் ஆகும், அது 500 யூனிட்டோடைய லிமிட் என்ன இப்ப புதுசா சொல்றாங்களே, அது மட்டும் இல்லாம இது எல்லாருக்குமே உண்மையாவே வந்து பெனிஃபிட் தருமா, யாருக்கு மேக்சிமம் பெனிஃபிட் வரும், அப்புறம் இந்த மிடில் கிளாஸ் குடும்பங்களுக்கு இது ஒரு பெரிய ரிலீஃபா இருக்குமா அப்படின்னு நிறைய கேள்விகள் வரும். அது மட்டும் இல்லாம முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த 500 யூனிட் ரூல்னா என்ன அப்படின்றது. சோ இத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல இந்த திட்டம் என்ன அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா, கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணபடி வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து அப்ளை ஆகும். அதாவது கமர்ஷியல் ஷாப்பாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், கம்பெனியாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி கமர்ஷியலுக்காக வந்து இந்த ஸ்கீம் வந்து யூஸ் ஆகாது. ஒன்லி வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ஒரு ஸ்கீம் வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு வீட்டோட 2 மந்த், அதாவது 2 மாத கரண்ட் யூசேஜ் வந்து 500 யூனிட்டுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, அந்த லிமிட் வந்து நீங்க வந்து 500 யூனிட்டுக்கு மேல யூஸ் பண்ணாம 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அந்த ஃபேமிலிக்கு 200 யூனிட் வரையும் வந்து ஃப்ரீ இபி வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 500 யூனிட்டை நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நியூ பெனிஃபிட் வந்து கிடையாது. அதாவது டிவிக்கு அனௌன்ஸ் பண்ண இந்த நியூ ஸ்கீம் வந்து இருக்காது. ஆல்ரெடி அப்ளை ஆகுது இல்லையா, 100 யூனிட் வந்து ஃப்ரீ. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அப்ளை ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் வந்து இந்த நியூ ஸ்கீம் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகணும் அப்படின்னா நீங்க 500 யூனிட்டுக்குள்ள நீங்க வந்து அந்த கரண்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து மோஸ்ட்லி யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னா, லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து இது அதிக பெனிஃபிட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து குட்டி குட்டி வீட்டில் வந்து வாழ்வாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேனாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜ், இந்த மாதிரி பேசிக் அப்ளையன்சஸ் வந்து யூஸ் பண்றது ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னே சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்றப்போ கொஞ்சம் கம்மியான கரண்ட் வந்து யூஸ் ஆகும். ஸோ பெரிய பெரிய ஏசி, அது மட்டும் இல்லாமல் பெரிய எலக்ட்ரானிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம், பெரிய அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கரண்ட் யூசேஜ் வந்து அதிகமாகும். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஒரு ஸ்கீம் வந்து அப்ளை ஆகாது. மீன்ஸ் அந்த 200 யூனிட்ஸ் வந்து கிடைக்காது, அவங்களுக்கு 100 யூனிட்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து மந்த்லி சேலரி வந்து மேனேஜ் பண்ணுற மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ், மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு வந்து கரண்ட் பில் குறைஞ்சிச்சு அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்கு. ஆனால் இப்போ என்ன ஒரு பெரிய கான்ட்ரவர்சி அப்படின்னா, எலெக்ஷன் டைமில் 200 யூனிட் எல்லாருக்கும் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இப்போ ஏன் அந்த 500 யூனிட் லிமிட்டேஷன் அப்படின்ற வந்து ஒரு கொஷின் தான் வந்து எல்லாருமே வந்து சொல்றாங்க. ஸோ வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யார் 500 யூனிட்குள்ளே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். அவங்களுக்காக மட்டும்தான் இந்த ஒரு ஸ்கீம் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்கீமோட பர்பஸே வந்து மக்களுடைய கரண்ட் பில் பேர்டனை வந்து குறைக்கணும், எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ண என்கரேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும், புவர் அண்ட் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்கீமோட பர்பஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த திட்டத்துக்காக கவர்மெண்ட் வந்து ஆயிரக்கணக்கான கோடியை வந்து சப்சிடி செலவு பண்றதுக்கு வேண்டி இருக்கும். ஸோ அதனால லிமிட் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரியும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்றாங்க. ஸோ ரியாலிட்டி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்க 2 மந்த்ஸ்க்கு 500 யூனிட்டுக்கு கீழே யூஸ் பண்ணீங்க மட்டும் அப்படின்னா தான், இங்க அந்த லிமிட்டை வந்து மெயின்டைன் பண்ணா மட்டும் தான் இந்த ஒரு ஸ்கீம் வந்து உங்களுக்கு டெஃபினெட்லி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா யூசேஜ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஃப்ரீ பெனிஃபிட் கிடைக்காது. மேபி வந்து அந்த 100 யூனிட் ஃப்ரீன்றது கிடைக்கும், 200 யூனிட் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பல ஃபேமிலிஸ் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ஏசி யூசேஜை குறைச்சிட்டாங்க. ஏன்னா 500க்குள்ள வந்து அந்த லிமிட் கொண்டு வரணும் இல்லையா. ஸோ 200 வந்து ஃப்ரீன்றது பெரிய விஷயம் அப்படின்றதுக்காக அவங்க ஏசி யூசேஜை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பவர் சேவிங் அப்ளையன்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எலக்ட்ரிசிட்டி சேவிங்ஸ் மேல ஒரு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த ஸ்கீம் வந்து இன்டைரக்டா மக்களுக்கு வேணும், எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணவும் வந்து புஷ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓவராலா இந்த 200 யூனிட் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஸ்கீம்ன்றது சில ஃபேமிலிஸ்க்கு வந்து பெரிய ரிலீஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எல்லாருக்குமே ஈக்குவலி பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இன்னமும் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்க வீட்டில் இந்த ஸ்கீம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கா, நீங்க 500 யூனிட்க்கு லிமிட்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு ஏதாவது சேவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 200 யூனிட் ஃப்ரீ ஸ்கீம் வந்து எந்த அளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.